Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This series is completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue. Next ma, so நம்ம இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எவ்ரிவன்? சோ அதுல ஃபங்க்ஷன்ஸ் அண்ணா என்னது ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ற கான்செப்ட் ஆகட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. இத்தனை நாள் நம்ம படிச்சிட்டு இருக்கிறது ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம்னா, ஒரு இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம்னா அதுல இருக்கிற சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் லைக் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் நம்மளோட டெவலப்பரே டெவலப் பண்ணிட்டு அதோட கோட் வச்சுட்டு இருப்பாங்க. சிம்பிளா நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் நம்மளே ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த லாஜிக்கு ஒரு நேம் கொடுக்க போறோம். நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற லாஜிக் நம்மளுக்கு எங்கெங்க வேணுமோ நினைச்சிட்டு இருக்குமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது தான் இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? டூ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்மா, built-in functions or we can say predefined functions. அது எல்லாமே நம்ம எல்லா கான்செப்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஆகட்டும், இன்புட் ஃபங்க்ஷன் ஆகட்டும், இன்ட் ஆகட்டும், நெக்ஸ்ட் லோயர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எத்தனையோ இருக்குமா, மேக்ஸ் ஃபங்க்ஷன் ஆகட்டும், மின் ஃபங்க்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே பில்ட்-இன். இப்ப யூசர் டிஃபைன்ட்னா நம்மளே ஒரு லாஜிக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ண போறோம். அந்த லாஜிக்கு கொடுத்திருக்கிற நேம் நம்ம எங்கெங்க வேணுமோ அந்த லாஜிக் எங்கெங்க வேணுமோ நம்ம கொடுத்திருக்கிற நேம் யூஸ் பண்ணிக்க போறோம். சோ ஃபங்க்ஷன்ஸ் என்னதுன்னா ரீயூசிங் த கோட் வேர் எவர் யூ வாண்ட். நீங்க எழுதிருக்கிற கோடு எங்கெங்க இடத்துல திரும்பி திரும்பி ரிப்பீட்டடா எழுதாம அந்த கோடு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண அது உள்ள வச்சிடுங்க. எங்கெங்க அந்த லாஜிக் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் ரீயூசிங் த கோட். சோ இப்ப பாருங்களேன், Python function is a block of statements that return the specific task. Means அந்த functionsல some code எழுதிருப்போம் இல்லையா, நம் அது ஒர்க் பண்ணிட்டு நம்மளுக்கு அது ஒரு அவுட்புட் கொண்டு வரும். specific task, it will return the specific task. Specific task means returns the output. The idea is to put some commonly or repeatedly done task. இப்ப நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு வேணும்ன்ற லாஜிக் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணணும்ன்றப்ப என்ன பண்றோம், repeatedly done task together and make a function so that instead of writing the same code again and again for different inputs, we can do the function calls to reuse the code contained in it over and over again. என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நான் இங்க பாத்தீங்கன்னா something like that, x plus y, x is equal to some data, y is equal to something like 10, y is equal to 5 ன்னு கொடுத்துறேன். நான் இப்போ இது ஆட் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கிறேன், அடிஷன் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றோம், நம்ம print of x plus 5 x plus y ன்னு கொடுத்துறேன். சோ நம்மளுக்கு எத்தனை வாட்டி ரன் பண்ணா கூட நம்மளுக்கு அவுட்புட் 15 வரும். பிகாஸ் நீங்க இங்க கொடுத்திருக்கிறது ஸ்டாட்டிக் வேல்யூஸ். இது ஒரு விதம். மேடம் எனக்கு ஸ்டாட்டிக் வேல்யூஸ் வேணாம், நானும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி மீன்ஸ் அப்ப நம்ம என்ன பண்றோம், int of input function மூலமா வேல்யூஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி இது ஒரு வே ஆஃப் மெத்தட். இது நம்ம இது கூட பார்த்துட்டோம். அப்ப நம்ம print of x plus y ன்னு போடுறோம். சோ ரன் பண்ணும் போது எல்லாமே இது ரெண்டுத்துக்கு ஒரு வேல்யூஸ் கொடுக்குறீங்க, அந்த வேல்யூஸ் பிரகாரமா போடுறீங்க. இது ஒரு மெத்தட். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் வர போறோம். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம். நம்மளோட லாஜிக் என்னது, இதுதான். இப்ப நீங்க டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கொண்டு வரணும்ன்றதுக்காக எவ்ரி டைம் ரன் பண்ணி அதுல வேல்யூஸ் கொடுத்துட்டு டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீங்க டிஃப்ரெண்ட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட், இதுதான் நம்மளோட லாஜிக். இந்த லாஜிக் டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த லாஜிக் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிடுறீங்க. அந்த ஃபங்க்ஷன் நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன், டெஃப் கீவேர்ட் மூலமா கிரியேட் பண்றீங்க, ஃபாலோட் பை த ஒரு ஃபங்க்ஷன் நேம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணிக்கோங்க. end with parenthesis block of statements ன்னு சொல்லிருக்காங்க. மீன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் உள்ள மீன்ஸ் கோலன் வச்சுக்கணும். block of statements ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இண்டென்டேஷன் கொடுத்துட்டு இது உள்ள உங்களுக்கு லாஜிக் என்ன வேணும், print of x plus y. இங்க x plus y ன்னு கொடுத்திருக்கிறது நீங்க இங்க வேரியபிள்ஸ் பாஸ் பண்ண போறீங்க, x, y ன்னுட்டு.
இந்த parenthesis உள்ள x, y and பாஸ் பண்றீங்க. இப்போ நீங்க இந்த லாஜிக் டிஸ்ப்ளே ஆகணும்னா in order to return the specific task நீங்க என்ன பண்ணணும்? You have to use this function name. அப்போ நீங்க வெளியே வந்துட்டு டிஸ்ப்ளே ஃபங்க்ஷன் கால் பண்றீங்க. ஒரு பிராக்கெட்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமா? இல்ல. இந்த வேல்யூஸ்க்கு இந்த வேரியபிள்ஸ், திஸ் இஸ் கால்ட் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது எழுதும்போது அது பாராமீட்டர்ஸ் சொல்ல போறோமா. நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது இந்த பிராக்கெட்ஸ் உள்ள எழுதுற வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்றோம்னா பாராமீட்டர்ஸ் சொல்ல போறோம். இந்த வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸ் எப்ப கொடுக்குறீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கொடுக்க போறோம். அப்போ இந்த வேல்யூஸ் அந்த பொசிஷனுக்கு அசைன் ஆயிட்டு நம்மளுக்கு அவுட்புட் 15 கொண்டு வரும். சோ இங்க வேல்யூஸ்ன்றது என்னதுன்னா ஆர்குமெண்ட்ஸ் சொல்ல போறோம். இங்க வேல்யூஸ் என்னன்னு சொல்ல போறோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த வேரியபிள்ஸ்க்கு கொடுக்குற வேல்யூஸ் என்னன்னு சொல்றோம்? ஆர்குமெண்ட்ஸ். ரெண்டுமே ஒண்ணு நினைக்கிறீங்க. சம்டைம்ஸ் அது பாராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஒண்ணே சொல்றாங்க. பட் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது கொடுக்குற வேரியபிள்ஸ் தான் பாராமீட்டர்ஸ். அந்த வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுக்கறது எப்ப கால் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் தான் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த வேல்யூஸை கொடுக்க தேவையில்லை. எத்தனை டைம் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கோங்க. யூ கேன் கிவ் டிஃபரெண்ட் வேல்யூஸ். அந்த வேல்யூஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு ஒரு அவுட்புட் வரும், இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு ஒரு அவுட்புட் வரும், இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு இந்த அவுட்புட் வரும். மீன்ஸ் ஒரே வாட்டி இந்த லாஜிக்கு மல்டிபிள் அவுட்புட்ஸ் கொண்டு வந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்களேன். So we can do the function calls to இங்க இருக்கு பாருங்க. டிஃபரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது டிஃபரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு you are reusing, you can do the function calls to reuse the code. So you are reusing the code to get the different outputs. Understand ஆயிட்டிருக்காம என்ன சொல்ல வரணும்? So what is the benefits means code readability. You can increase the code readability, reusability also more increasing. Understanding everyone? Understand ஆயிட்டிருக்கா? Yes. சொல்லுங்க சதீஷ். எதனா டவுட் இருக்கா? No ma'am. Okay. Understand ஆயிட்டிருக்கு ma'am. இங்க பாருங்க சின்டாக்ஸ் எழுதிட்டேங்க. சின்டாக்ஸ் கிளியரா போட்டிருக்க பாருங்களேன். சோ டெஃப்ன்றது கீவேர்ட். டெஃப் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு ஆகும். டெஃப்ன்றது கீவேர்ட் followed by the function name. அந்த ஃபங்க்ஷன் நேம் எந்த மாதிரி இருக்கணும்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் followed by the variables. ஐடென்டிஃபையர். நம்ம ஐடென்டிஃபையர் லேர்ன் பண்ணிருக்கிறோமா? தட் இஸ் a variable. அதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்ன படிச்சிருக்கிறோம்? சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். சோ ஐடென்டிஃபையர் அண்ணா ஓன்லி வேரியபிள் மட்டுமே கிடையாது, இப்ப ஃபங்க்ஷன் கூட. நெக்ஸ்ட் கமிங் கிளாஸஸ்ல கிளாஸ் கூட. ஓகேவா? சோ இந்த நம்ம வேரியபிள்ஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிச்சிருக்கிறோம்ல, அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபாலோட் பை த parenthesis. அதுல உள்ள எதுவுமே கொடுக்கலன்னா வித்தவுட் பாராமீட்டர்ஸ் சொல்லலாம். அதுல எதுவுமே கொடுக்கலன்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணும்போது எதுவுமே கொடுக்க கூடாது. அந்த ஃபங்க்ஷன் நேம் உள்ள parenthesis உள்ள ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மீன்ஸ் பாராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அதுல எத்தனை இருக்கோ அத்தனை கண்டிப்பா கொடுத்தாகணும். மஸ்ட் அண்ட் ஷுட். சோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் பண்ணணும்ன்றது இங்க போட்டிருக்கிறோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆயிருக்கலாம். இங்க ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்மா. திஸ் இஸ் அ ரிட்டர்ன் கீவேர்ட்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எத்தனை டைப்ஸ் பார்த்திருக்கிறோம்? யாரா ரிமெம்பர் இருக்கா? ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் லேர்ன் பண்ணிருக்கிறோமா? ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் லேர்ன் பண்ணிருக்கிறோமா? என்ன படிச்சிருக்கிறோம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ல? What are jump statements? What are jump statements? நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை டைப்ஸ்? பிரேக் கீவேர்ட், கண்டினியூ, பாஸ். கரெக்டா? சோ இந்த மூணு கூடவே இன்னொரு டைப் என்னது? ரிட்டர்ன் கீவேர்ட். So return கூட ஒரு டைப் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உள்ள மட்டும் தான் யூஸ் பண்றதுக்காகுது. பிகாஸ் டு ரிட்டர்ன் த எக்ஸ்பிரஷன் which you return inside the function.
இந்த ஃபங்க்ஷன் உள்ள ஏதாவது எக்ஸ்பிரஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க பண்ணிருக்கிறேன் இல்லையா, x+y print of x+y கொடுத்திருக்கேன். திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க பிரிண்ட்ல பண்ணலாம். அப்படி பண்ணலாம். இல்லைன்னா ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு x+y இந்த மாதிரி கூட போடலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் மீன்ஸ் எதனா ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா யூ ஜஸ்ட் யூஸ் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா? இங்க இன்னொரு என்ன தெரியுமா, இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அப்புறமா எந்த கோட் எழுதினா கூட வேஸ்ட் தான். அது எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதுவன்னா கூட இந்த ரிட்டர்ன் கீவேர்டுக்கு முன்னாடி தான் போட்டுக்கணும். அது எல்லாமே யூஸ்ஃபுல். இதுக்கப்புறமா எது போட்டா கூட யூஸ்லெஸ் தான். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன தெரியுமா, இதெல்லாம் இப்போ எது சொல்ல நான் ப்ராக்டிக்கலா காட்ட போறேன். நான் இந்த பிபிடில அவ்வளவு கிளியரா இல்ல, பட் நீங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க நீட்டா. நீங்க இந்த இது ஃபங்க்ஷன் உள்ள பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எதனா நீங்க டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது டைரக்டா அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கம்பல்சரி பிரிண்ட் ஃபங்க்ஷன் உள்ளேயே அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும். எதுக்காக நான் எல்லாமே சொல்லி கொடுக்க போறேன். சோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, பட் ஜஸ்ட் கோ த்ரூ. பில்ட் இன் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், அது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ். அது என்னவோ நான் சொல்லிட்டேன். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு we can create our own functions based on our requirements. நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோட் எழுதிக்கிறோம். அந்த கோடு நம்ம திரும்பி எங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அந்த கோடு ஒரு நேம் கொடுக்க போறோம். அந்த நேம் தான் யூசர் டிஃபைன், மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்க போறோம். அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகேவா? 2 types ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். எப்படி ஃபங்க்ஷன் பண்ண போறது, சின்டாக்ஸ் நான் இங்க கொடுத்துட்டேன், பட் எந்த விதமா கிரியேட் பண்ணணுமோ பார்க்க போறோம். we can define a function in Python using the which keyword, def keyword. usually other programming languagesல function எழுதுறீங்க, பட் இந்த பைத்தன்ல def பண்ற கீவேர்ட் தான் யூஸ் பண்ணணும். we can add any type of functionalities and properties to it as we require. நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும்னா நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம், because it will accept. we can add any type of functionalities, எது வேணா பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் உள்ள நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். ஓகேவா? அக்கார்டிங் டு யுவர் ரிக்வயர்மெண்ட் யூ கேன் ரைட் எனி கைண்ட் ஆஃப் லாஜிக்ஸ். ஓகே, by the following example we can understand how to write the function in the Python. See here, def function name, this is the function name. அது எது மாதிரியான போடலாம், but follow the rules and regulations that we learned in the variables. ஓகேவா? followed by the parenthesis. இது உள்ள எதுவுமே இல்லைன்னா without parameters சொல்ல போறோம். அது உள்ள எதுவுமே இல்லைன்னா. சோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பிரிண்ட் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பிளாக் உள்ள போட்டுட்டீங்க. இப்ப இது எழுதிருக்கிற கோட் நீங்க ரன் பண்ணா கூட அவுட்புட் வராது. பிகாஸ் நீங்க இதுல இருக்கிற லாஜிக் நீங்க டிஸ்பிளே பண்ணணும்னா யூ ஹாவ் டு கால் திஸ் ஃபங்க்ஷன் நேம். அதுதான் இங்க இருக்கிறது. காலிங் எ ஃபங்க்ஷன் இன் பைத்தன். After creating a function in Python, we can call it by using the name of the function. Name of the functions. இங்க புல் ஸ்டாப். Python functions Python Python functions followed by the parenthesis containing parameters of that particular function. இங்க parenthesis உள்ள parameters இல்ல இங்க நம்ம பிரச்சனை இதுக்கு. இங்க நம்ம இதோட கோட் நம்ம டிஸ்பிளே பண்ணணும்ன்றப்ப என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ள நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். நான் இதை டிஸ்பிளே பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கேன். கால் பண்ணும்போது பாருங்க நான் பிரிண்ட்ல வைக்கல, பிகாஸ் நோ நீட், பிகாஸ் அதுல உள்ள ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிறதுக்காக பிரிண்ட் வச்சுட்டோம். அதனால நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வைக்கிற தேவை இல்லை. அதுவே நீங்க ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த வெல்கம் அது போட்டுட்டீங்க, நீங்க இந்த ஃபங்க்ஷன் இப்படியே கால் பண்ணா தப்பு கிடையாது. பிகாஸ் ஒன்லி அந்த ஃபங்க்ஷன் மட்டுமே இருந்துச்சுன்னா. இந்த ஃபங்க்ஷன் கால்க்கு அப்புறமா ஏதாவது பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டுட்டீங்கன்னா அப்ப இந்த ஃபங்க்ஷன் லாஜிக்கு ஹைட் ஆயிடும். ஸோ அதுக்காக ரிட்டர்ன் கீவேர்டு அந்த ஃபங்க்ஷன் உள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பிரிண்ட்ல கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன், அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்க்கு போகலாம். இப்போ how to create a function. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி
எனக்கு என்ன இருக்குன்னா print of welcome, இது ஒரு மெசேஜ், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். print of hello everyone, hello everyone, welcome for Python course. இப்போ என்கிட்ட இந்த 3 lines of code இருக்குமா, 3 lines of statements இருக்கு. எனக்கு ரிப்பீட்டடா யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். சீக்வென்ஷியலா கிடையாது. சீக்வென்ஷியலா வேணும்னப்ப நம்ம இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிடுறோம். இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நம்மளுக்கு எங்க தேவைப்படுமோ அங்க எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும் இந்த 3 lines of statement ரிப்பீட்டடா. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிளா இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கினே போகணும் தேவையான இடத்துல எல்லாமே. தட் இஸ் நாட் த கரெக்ட் வே. ஸோ இப்போ நான் ஒரு அர்த்தமெட்டிக் ஆபரேட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அர்த்தமெட்டிக் ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் சேயிங் லைக் என்ன, அது ஒரு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேவா, அந்த 3 ஆபரேஷன்ஸ் நடுவுல நான் இந்த 3 lines ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன், x is equal to 90, y is equal to 56. இப்போ நான் இந்த 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அடிஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடிஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஃபார் வித்அவுட் நோயிங் தி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி பண்ண போறோம், சேம் கோட் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ இந்த அடிஷன் பண்ணிட்டு உடனே நான் இந்த 3 lines ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்றீங்க, அந்த 3 lines ஆஃப் கோட் எழுத போறீங்க. இந்த 3 lines ஆன அப்புறமா நான் திரும்பி சப்ட்ராக்ஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சப்ட்ராக்ஷன் x minus y பண்ணிட்டேன். இந்த சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு அப்புறமா கூட அந்த 3 lines ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். திரும்பி நீங்க டைப் பண்றீங்க. இந்த 3 lines ஆஃப் ஆன அப்புறமா நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, திரும்பி மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு x into y. இந்த 3 lines இந்த ஆபரேஷன் ஆன அப்புறமா கூட எவ்ரி ஆபரேஷன் ஆன அப்புறமா இந்த 3 lines ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும், மீன்ஸ் ரைட் பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், எவ்ரி டைம் வேணுன்றதுக்காக சேம் கோடே தான், இது சேம் 3 இடத்துல 3 சேம் கோடே தான். நம்ம நார்மலா என்ன பண்றோம், கோட் எழுதுறோம். சோ தட் நம்மளோட கோட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட அவுட்புட் எவ்வளவு இருக்குமோ நம்மளோட கோட் சைஸ் அவ்வளவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் வே. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சேம் லாஜிக் இருக்கு இல்லையா, அந்த லாஜிக் எடுத்துக்கணும் போயிட்டு, லாஜிக் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் உள்ள வைக்க போறீங்க. திஸ் இஸ் யுவர் ஓன் லாஜிக். அக்கார்டிங் டு யுவர் ரிக்வயர்மெண்ட் யூ கிரியேட்டட் யுவர் ஓன் லாஜிக். இப்போ இந்த லாஜிக்குக்காக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் அ ஃபங்க்ஷன். எப்படி கிரியேட் பண்றீங்க, யூசிங் எ கீவேர்ட், டெஃப் கீவேர்டு மூலமா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றீங்க. டெஃப் followed by the function name. ஸோ நான் ஒரு டேட்டா எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ எனக்கு வேணுமன்ற ஃபங்க்ஷன் நேம் நான் எழுதிக்கிறேன். ஸோ followed by parenthesis end with indentation symbol. இங்க நான் அந்த parenthesis உள்ள எதுவுமே எழுதல, இது வந்துட்டு எதுவுமே இல்லை இந்த parenthesis உள்ள. ஸோ அதுக்காக நான் அதை என்னன்னு சொல்றேன்னா வித்தவுட் பேராமீட்டர் நான் சொல்ல போறேன். தட் மீன்ஸ் நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இதுல உள்ள எதுவுமே வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை, பிகாஸ் இங்க எதுவுமே வேரியபிள்ஸ் இல்லை இல்லையா, ஸோ அதுக்காக எந்த வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை. இப்போ இதுல உள்ள நான் வேணுமன்ற லாஜிக் வச்சுக்கிறேன். இந்த 3 lines ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் நான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன், அந்த ஃபங்க்ஷன் உள்ள எனக்கு வேணுமன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன், வருமா, வராது. உங்களுக்கு இந்த 3 lines ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கணும், அந்த ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணிக்கணும். திஸ் இஸ் கால்டு காலிங் எ ஃபங்க்ஷன். அதுல இருக்கிற லாஜிக் உங்களுக்கு வேணுமன்றப்ப என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் நேம் எழுதிக்கணும். இப்ப ரன் பண்ணி பாருங்களேன், அந்த ஃபங்க்ஷன் நேம் உள்ள என்ன இருக்கோ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். பாருங்களேன் 3 வந்துச்சு பாருங்க. சோ இப்போ இந்த லாஜிக்கு வந்துடலாம். இப்போ இந்த செல்லு காப்பி பண்ணிக்கிறேன், இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த 3 lines ஆஃப் கோடு, இந்த 3 lines ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ எங்க வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ சிம்பிளா எழுதுற தேவையில்லை. சிம்பிளா என்ன பண்ணிடலாம்,
அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கோங்க போதும். இப்போ உங்களோட லைன்ஸ் ஆஃப் கோட் பாருங்க எவ்வளவு கம்மி ஆயிடுச்சோ, எல்லாமே delete பண்ணிட்டு. கரெக்டா? திஸ் இஸ் ஹவு யூ கேன் மேக் a யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். பாத்தீங்களா? எங்கெங்க வேணுமா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அங்க எல்லாமே அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டீங்க. இங்க நான் print ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதுக்காக நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் printல கால் பண்ண தேவையில்லை. எதுக்காக சொல்லுங்க பாருங்களேன். இப்ப நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்ட அப்புறமா நான் திரும்பி ஏதாவது ஒரு print ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஏதாவது ஒரு print ஃபங்க்ஷன் எழுத போறேன். தட் இஸ் at 3 pm ஒன்னு எழுத போறேன். இந்த print இங்க நம்ம printல நார்மலா நம்மளுக்கு ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணணும்னப்ப கண்டிப்பா எதாவது டிஸ்ப்ளே ஆகுமோ அதெல்லாமே printல வச்சுக்கணும். மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்ப்ளே பண்ணணும்ன்றதுக்கு எல்லாமே printல வச்சுக்கணும். அப்பதான் டிஸ்ப்ளே ஆகுது. வேல்யூ ரிட்டர்ன் பண்றது நீங்க printல வச்சுக்காம நெக்ஸ்ட் லைன்ல இன்னும் print பண்ணிச்சீங்கன்னா அது மத்தியில ஹைட் ஆயிடும். நடுவுல இருக்கிறது ஹைட் ஆயிடும். பட் இங்க டேட்டா ஃபங்க்ஷன் இங்க இந்த ஃபங்க்ஷன் உள்ள பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது. அதுல இருக்கிற டேட்டாவும் வந்துடும். அப்புறமா அதுக்கப்புறமா இருக்கிற பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கிற டேட்டா கூட வந்துடும். பிரச்சனை இல்லை. அதுவே இப்ப ரிட்டர்ன் கீவேர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிட்டர்ன் கீவேர்டுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். டிஸ்பிளே கொடுத்துட்டு ரிட்டர்ன் கீவேர்ட் இங்க வந்துட்டு வெல்கம் மெசேஜ் அண்ட் கொடுத்துட்டேன். ஓன்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டுமே கிடையாது. நீங்க எக்ஸ்பிரஷன்ஸ் கூட டிஸ்பிளே பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் கீவேர்ட் மாதிரி. நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போறேன். நீங்க இது ரன் பண்ணா கூட உங்களுக்கு அவுட்புட் வராது. எப்ப வரும்? இந்த ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அதுல இருக்கிற அவுட்புட் வரும். வந்திருக்கு. இப்ப என்ன பண்றேன்னா இங்க டிஸ்பிளே ஃபங்க்ஷன் மூலமா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றதுக்காக ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணவா அது ஒண்ணு மட்டுமே இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு திரும்பி நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி 3 PM பிரிண்ட் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன். 3 PM பிரிண்ட் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆகுமா? ஆகாது. பிகாஸ் திஸ் வில் ஹைட். பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் உள்ள நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல. அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற லாஜிக் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. பாருங்களேன், ஆகல பாருங்க. சோ அதுக்காக அந்த ஃபங்க்ஷன் உள்ள நீங்க ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது யூஸ் அ பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்பதான் நம்மளுக்கு வரப்போகுது. அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டிருக்கா? அப்புறமா இந்த ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அப்புறமா எந்த கோட் எழுதுனா கூட யூஸ்லெஸ். இப்ப நான் இந்த ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அப்புறமா இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் உள்ளேயே பிரிண்ட் ஆஃப் 89 + 8 கொடுத்திருக்கேன். நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்மளுக்கு வெல்கமும் வரணும், இந்த 2 வேல்யூஸ் அடிஷன் பண்ணிட்டு அவுட்புட் வரணும். பட் வராது நம்மளுக்கு. பிகாஸ் இந்த ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அப்புறமா எந்த லாஜிக் எழுதுனா கூட யூஸ்லெஸ், ஒர்க் ஆகாது. உங்களுக்கு வேணுமன்றப்ப அந்த ரிட்டர்ன் கீவேர்டுக்கு முன்னாடியே இருக்கணும் எல்லாமே. அப்பதான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்ப வருது. ரிட்டர்ன் கீவேர்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வரும். இது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கணும் ரிட்டர்ன் கீவேர்ட் பத்தி. அண்டர்ஸ்டுட் எவ்ரிவன்? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? Yes, ma'am. This is called. So இதுதான். So ரிட்டர்ன் கீவேர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? எக்ஸ்பிரஷன்ஸ்க்காக. அது மாதிரி. இப்ப இங்க பாருங்க, ரொம்ப பேரு பாராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஒன்னே நினைக்கிறாங்க. பட் லிட்டில் டிஃபரன்ஸ் இருக்குமா? So parameters. A parameter is a variable defined within the parenthesis during function definition. So பாருங்களேங்க, function define பண்ணும்போது அந்த function nameக்கு பக்கத்துல இருக்கிற parenthesis உள்ள இருக்கிறது variables தான் parameters. Here A and B are the parameters. Simply they are written when we declare a function. ஓகேவா? ஆர்குமெண்ட்ஸ் என்னது? அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம கொடுக்கிற வேல்யூஸ் தான் ஆர்குமெண்ட்ஸ் தான். An argument is a value that is passed to a function when it is called. It might be a variable, value or object passed to a function or method as an input. Means அந்த வேரியபிள்ஸ்க்கு நம்ம அசைன் பண்ற வேல்யூஸ் தான் ஆர்குமெண்ட்ஸ். They are written when we are calling the functions. So parametersக்கு ஆர்குமெண்ட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சா எல்லாருக்குமே? Both are not similar. They are quite different. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃபரண்ட். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எல்லாருக்குமே? பாராமீட்டர்ஸ்க்கு ஆர்குமெண்ட்ஸ்க்கு டிஃபரன்ஸ். Yes. நெக்ஸ்ட், இப்போ there are different types of arguments இருக்குமா? So Python supports various types of arguments that can be passed at the time of function call. நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் என்னதான் இப்ப பேச போறோம்மா.
பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் மீன்ஸ் நீங்க அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது சம் வேரியபிள்ஸ் கொடுக்குறீங்க, நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது சம் வேல்யூஸ் கொடுக்குறீங்க. அந்த வேல்யூஸ் எப்படி அசைன் ஆகுது அந்த வேரியபிள்ஸ்க்குன்னா பொசிஷனா, மீன்ஸ் எந்தெந்த பொசிஷன்ல அந்த வேரியபிள்ஸ் இருக்கோ அந்தந்த பொசிஷன்ஸ் அந்த வேல்யூஸ் அசைன் ஆயிடும். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு இன்னொரு நேம் ரிக்வயர்டு, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேமா பிராக்டிகல். ஃபர்ஸ்ட் இது பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்மா. ஸோ இது என்னன்னு சொன்னோம்னா நேவோட ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கு பொசிஷன்ஸ் ஃபாலோ ஆக தேவை இல்லை. நம்ம இந்த வேல்யூன்றது இந்த வேரியபிளுக்கு தான் அசைன் பண்ண போறோம் அன்னிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது சொல்லிட்டுமனா தட் இஸ் கால்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். யூஸ்வலி நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த ஃபங்க்ஷன் உள்ள கண்டிப்பா வேல்யூஸ் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம கொடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னா எரர் வந்துடும். அது ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது வேரியபிள்ஸுக்கு சம் டிஃபால்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணிடுறோம். ஸோ தட் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வேல்யூஸ் கொடுக்கலன்னா கூட டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிள்ஸ்க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸே அசைன் ஆயிடும். ஃபார் சப்போஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அப்ப நம்ம கொடுத்துருக்கிறது அதை எடுத்துக்கும். கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸ் எடுக்கிறது தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ். இது வந்துட்டு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் டூ டைப்ஸ் இருக்குமா, ஆர்க்ஸ், கேடபிள்யூ ஆர்க்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃபரெண்ட், இது அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூணு பிராக்டிக்கலா பார்த்துட்டு வந்துடணும். எஸ், டவுட்ஸ் இருந்தா கேட்கணும், நீங்க சைலண்டா இருந்தா நமக்கு தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறது வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், மீன்ஸ் வித்தவுட் பேராமீட்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கிறது. இப்போ நம்ம படிக்க போறது வித் பேராமீட்டர்ஸ். வித் பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கம்பல்சரி வேல்யூஸ் கொடுக்கணும் அந்த வேரியபிள்ஸ்க்கு. இப்ப பாருங்களேன், நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாத்துறது கோட் மார்க். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ணா சொல்லலாம். செகண்ட் திங் வந்துட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ணா சொல்லலாம். கண்டிப்பா அது வந்துட்டு பொசிஷன்ஸ் ஃபாலோ ஆகுது வேல்யூஸ் ஆர் வேரியபிள்ஸ்க்கு. இப்போ நான் அடிஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நாட் அடிஷன்ஸ், இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். அடிஷன்ஸ் ஆனா ஈஸி ஆயிடும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் நேம் எதனா கொடுத்துக்கோங்க, டீடைல்ஸ் எதிர ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கோங்க. இது parenthesis உள்ள நீங்க பாஸ் பண்ற வேரியபிள்ஸ் தான் பாராமீட்டர்ஸ். நேம் காமா ஏ காமா கோர்ஸ் கொடுத்துட்டீங்க. சோ இப்போ நீங்க திஸ் இஸ் கால்டு பாராமீட்டர்ஸ்மா. நீங்க இப்போ இந்த பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். பிரிண்ட் ஆஃப் இந்த மாதிரி நீங்க எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கோங்க, தட் இஸ் யுவர் விஷன். மை நேம் இஸ், அந்த நேம் வேரியபிள் என்ன கொடுக்க போறீங்க அந்த வேல்யூ அசைன் ஆயிடணும். மை நேம் இஸ் இதை போடுறீங்க. கமா மை ஏஜ் இஸ், அந்த ஏஜ் வேரியபிள் வரது போடுறீங்க. அண்ட் full stop. I took course, என்ன கோர்ஸோ I took what course, அந்த கோர்ஸ் அந்த வேரியபிள் கொடுக்கிறது வந்து அசைன் ஆகணும். ஓகேவா? சோ I took பைத்தன் கோர்ஸ், அது மாதிரி கோர்ஸ் எழுதுறேன். இது நான் பிரிண்ட் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்க த்ரீ வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கீங்க ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது. நான் இங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது மறந்துட்டேன். அப்ப என்ன வந்துடும்? எரர் வந்துடும். என்ன எரர் வரும்? டீடைல் ஃபங்க்ஷன்ல 3 ரிக்வயர்மெண்ட் பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. தட் இஸ் நேம், ஏஜ், கோர்ஸ் இருக்கு. நீங்க எதுக்குமே மிஸ் பண்ணிட்டு இருக்கு. 3க்குமே ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றது மிஸ் பண்ணிட்டீங்க மெசேஜ் வந்துடும். இப்ப நீங்க இங்க ஆர்டர்ல வந்திருக்கு. இப்ப நீங்க இதை பார்த்துக்கிட்டு வேல்யூஸ் கொடுத்துக்கிறீங்க. என்னன்னுட்டு சாயி, இது வந்துட்டு நேம்க்கு அசைன் ஆயிடும். பொசிஷன்ஸ் ஃபாலோ ஆகுறது ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ். மீன்ஸ் இந்த பொசிஷன்ல என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ இதுக்கு அசைன் ஆயிடும். நெக்ஸ்ட் ஏஜ் 24. சோ இந்த 24ன்றது இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு அசைன் ஆயிடும். 0th பொசிஷன்ல இருக்கிறது 0th பொசிஷன் வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆயிடும். சோ அது யூஸ் பண்ணி உங்களுக்கு பாருங்களேன். மை நேம் இஸ் சாயி, மை ஏஜ் இஸ் 24, I took பைத்தன் கோர்ஸ்.
இங்க இது ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் கிடையாது. நீங்க எத்தனை டைம் கால் பண்ணிக்கோங்க வித் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். வித் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டு நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற கோடை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களா, மை நேம் இஸ் ஹர்ஷா, மை ஏஜ் இஸ் 10. Are you repeating the same logic? No. While calling that function, you can pass different values. எத்தனை டைம் கால் பண்ணிக்கலாம் வித் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால. பேராமீட்டர்ஸ் கொடுக்கலன்னா சேம் ஃபங்க்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு அது உள்ள என்ன இருக்குன்னு அது அப்படியே இந்த வேரியபிள்ஸ் கொடுக்கலன்னா மை நேம் இஸ் சாயின் எழுதிட்டு மை ஏஜ் இஸ் 24 எழுதிட்டு ஐ டுக் பைத்தன் பிளஸ் டேரக்டா எழுதிட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எத்தனை டைம்ஸ் கால் பண்ணாங்கன்னா இது இந்த பிரிண்ட்ல என்ன இருக்குமோ அதுவே வந்துட்டே இருக்கும். அதுவே நீங்க பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கா அந்த பேராமீட்டர்ஸ் எங்கெங்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த பிரிண்ட்ல ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்க. அப்போ அந்த வேரியபிள்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிட்டு நீங்க ஸ்டேட்மெண்ட் டிஃப்ரெண்ட் வேல டிஸ்பிளே பண்ணிக்கிற பாத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கா? மைதிலி ஏஜ் இஸ் ஒரு 19. அப்புறமா இவங்க எடுத்திருக்கிற கோர்ஸ் SQL. ஸோ பாருங்க டிஃப்ரெண்ட் டேட்டா வந்திருக்கு. ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பொசிஷன்ஸ் நேம்ன்றது சாயி மீன்ஸ் பொசிஷன்ஸே எடுத்துக்கும். தட் இஸ் கால்ட் ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்ப படிக்க போறது என்ன படிக்க போறோம்? கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் படிக்க போறோம். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்னதுன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஒன்னு எடுத்துடுறேன். இப்போ நான் எனக்கு தெரியல இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு 0th பொசிஷன்ல இருக்கிறது நேமே, செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது ஏஜ், தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது கோர்ஸ் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துறேன். ஏஜ் இருக்கும், நேம் இருக்கும், கோர்ஸ் இருக்கும் எனக்கு மட்டும் தெரியும். ஆனா அது எந்தெந்த பொசிஷன் இருக்கு எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன பண்ணிட்டு அப்படி கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகுது, அது நேமுக்கு 24 அசைன் ஆகும், ஏஜ்க்கு HTML அசைன் ஆகும், கோர்ஸுக்கு கிரீஷ் அசைன் ஆகும். அது கரெக்டா கிடையாது. சோ நம்மளுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த 24ன்றது அந்த ஏஜ் பேராமீட்டருக்கு அசைன் பண்ணிக்கணும். இந்த HTMLன்றது கோர்ஸ் பேராமீட்டருக்கு அசைன் ஆகணும். இந்த கிரீஷ்ன்றது நேம் பேராமீட்டருக்கு அசைன் ஆகணும்னுட்டு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நீங்க அந்த வேல்யூஸ் அந்த அந்த பேராமீட்டர்ஸ்க்கு அசைன் பண்ணிடுறீங்க. சோ தட் அப்ப என்ன ஆகுது, எந்த கன்ஃபியூஷன் இல்லாம பொசிஷன்ஸ் ஃபாலோ ஆக தேவை. எந்த கன்ஃபியூஷன் இல்லாம அது எங்கனே இருக்கட்டும், இட் வில் ஃபாலோ த ஆர்டர் கிடையாது. அந்தந்த வேரியபிள்ஸ்க்கு அந்தந்த வேல்யூஸ் அசைன் ஆயிடும். பாருங்களேன், my name is Girish, my age is 24, I take HTML course. This is called keyword arguments. While calling its function, you are assigning the values related to its parameter, that is called keyword arguments. இதுக்கு positions follow ஆகுற தேவையில்லை because you are directly assigning the values to those variables. That is what keyword arguments. Understanding ma? எதனா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா, எதனா டவுட்ஸ் இருக்கா இதுல? நோ மேம். மேம் யூசர்ல இருந்து எடுக்க முடியாதா மேம்? யூசர்ல இருந்து கூட எடுத்துக்கலாமே. இங்க இருக்கு பாருங்களேன், இப்ப சேம் கோட் எடுத்துக்கலாம். நீங்க டிஃபரெண்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கறதுனால எதுக்காக, சோ டிஃபரெண்ட் டைம்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கணும்ன்றதுக்காகவா? இப்ப நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கொடுத்துக்கோங்க நேம் இஸ் ஈக்குவல் டு அந்த நேம் வந்துட்டு ஸ்ட்ரிங்கே இல்லையா, சோ என்டர் நேம். அப்ப நீங்க டைப் கேஷ் பண்ணிக்க தேவையில்ல. ஏஜ்ன்றது வந்துட்டு இன்டிஜர் இல்லையா, சோ அப்ப நீங்க இன்டர் டைப் கேஷ் பண்ணிக்கிட்டு என்டர் ஏஜ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாமே. அப்ப நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் இந்த வேரியபிள்ஸ் பாஸ் பண்ணிக்கணும். இங்க என்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த வேரியபிள்ஸை கொடுக்கணும்னு எதுவுமே இல்லம்மா. நீங்க டிஃப்ரெண்ட் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? z இஸ் ஈக்குவல் டு அது கோர்ஸ்ன்றது என்னது ஸ்ட்ரிங்கே இல்லையா, சோ அதுக்காக டைப் கேஷ் பண்ற தேவையில்லை. என்டர் கோர்ஸ். சோ இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது டீடைல்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் வேல்யூஸ் பாஸ் பண்ண தேவையில்லை. x, y, z கொடுத்துறேன். இப்போ நீங்க இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த 3 டயலாக் பாக்ஸஸ் வரும், அதுல வேல்யூஸ் என்டர் பண்றீங்க. அந்த வேல்யூஸ் இங்க அசைன் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் பேரலலா அசைன் ஆயிடும். ரன் பண்ணி பாருங்க. இப்போ என்ன கொடுக்குறீங்க, திலீப் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் ஏஜ் 31 கொடுக்குறீங்க. கோர்ஸ் SQL கொடுக்குறீங்க. சோ இப்போ எக்ஸுக்கு திலீப், ஒய்க்கு 31, ஜெட்டுக்கு SQL. சோ இங்க அசைன் ஆயிடும். இங்க அப்ப திலீப் 31 SQL, நேமுக்கு திலீப், ஏஜுக்கு அந்த மாதிரி
இல்ல மேடம் நான் இங்க கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, கீவேர்ட் வேர்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க பாருங்க. இதுவேமா கேட்டது நீங்க சதீஷ்? சதீஷ் இதுவேமா கேட்டது? எஸ் மேம், இன்புட் எடுக்கிறது தான் மேம். யூசர்ல இருந்து எடுத்து நம்ம டிஸ்ப்ளே பண்ற மாதிரி, அதுக்காண்டி கேட்டேன். ஆமா அவ்வளவுதான். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, வேல்யூஸ் பாஸ் பண்ணாம. ஆக்சுவலா டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கால் பண்ணி டிஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இல்ல மேடம் நாங்க ஒரே டைம்ல டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணோம், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப திரும்பி ரன் பண்ணப்ப திரும்பி வேல்யூஸ் கொடுக்கணும். சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே, ஓகே மேம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா இந்த ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் பத்தி பேச போறோம். இங்க நாங்க எல்லாமே எழுதிருக்கோமா. இங்க வந்துட்டு இப்ப நம்ம பேச போறது வந்துட்டு ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் பத்தி. அந்த ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் பத்தி பேசும்போது இங்க பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே நோட்ஸ் இல்லை, நான் இதுதான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஈஸி. அதுக்காக இன்னும் ரொம்ப நோட்ஸ் இருக்கு, நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலமா. ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் என்னதுன்னா ஒரு பேராமீட்டருக்கு மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்றதுதாமா. ஒரு பேராமீட்டருக்கு மல்டிபிள் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் சொல்லலாம், அதர்வைஸ் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் கூட சொல்லலாமா. ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் ஆஃப் கோர்ஸ் எடுத்துடுறேன். இங்க வந்துட்டு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்க போறேன். நானு பிரிண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் கொடுக்க போறேன். மீன்ஸ் இங்க ஒரு ஆர்குமெண்ட், ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணிருக்கேன். யூஸ்வலா அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது இந்த parenthesis உள்ள எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்குமோ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கூட அத்தனை வேல்யூஸ் தான் இருக்கணும். கரெக்டா சொன்னது? அதுதானே சொன்னது நானு. ஒரு வேரியபிள் இருந்துச்சா ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணணும், ரெண்டு வேரியபிள்ஸ் இருந்துச்சா ரெண்டு வேல்யூஸ் தான் பாஸ் பண்ணணும். கரெக்டா? அது கரெக்ட் தான். இங்க எனக்கு ஒர்க் ஆகுது பிகாஸ் இங்க பெண்டிங் இருக்கு, அதுக்காக. ஸோ நீங்க வேல்யூஸ் கொடுத்துருங்க, அப்புறமா ஒர்க் பண்ணலாம். JE24 அப்புறமா பைத்தன். ஸோ இப்ப பாருங்க, இங்க ரன் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்துச்சு. எனக்கு என்ன ஆகுதுன்னா சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் மீன்ஸ் சீக்வன்ஸ் வேல்யூஸ் கொடுக்குற இந்த வேரியபிளுக்கு. இந்த வேரியபிளுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ண, லைக் இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், அந்த மாதிரி வேல்யூஸ் அசைன் பண்ணிடணும். மல்டிபிள் வேல்யூஸ் ஒரே வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நார்மலி இட் இஸ் நாட் பாசிபிள், எரர் வந்துடும். கோர்ஸ்ன்றது ஒரே ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கணும். ஆனா நீங்க 3 கொடுத்துருக்கீங்க, ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் தான் எடுத்துக்கோம், பட் 3 கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஓவர் கம் பண்ண என்ன பண்ணலாம்னா நம்ம ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வேரியபிள் மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிக்கும். ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இட் should prefix with a star symbol. என்னமா? prefixed with star symbol. இந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டார் சிம்பிள் வச்சுக்கினீங்கன்னா அந்த வேரியபிள் மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இப்போ சப்ஜெக்ட் 3 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் நவ்? ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் என்றது it will accept multiple values to one parameter. So you can call it as a variable argument anu kuda sollalam. ஓகேவா? This is what arbitrary arguments ma. Variable. So இப்போ the two types இருக்குமா, ஸ்டார் ஆர்க்ஸ் என்னது, ஸ்டார் குவார்க்ஸ் என்னது. நீங்க ஸ்டார் ஆர்க்ஸ் கொடுக்கும்போது அது என்னதுன்னா it will accept only the positional arguments அன்னிட்டு. ஸ்டார் குவார்க்ஸ் என்னதுன்னா it will accept only the keyword arguments அன்னிட்டு. keyword arguments அன்னிட்டு. ஓகேவா? KW means keyword arguments. Args means arguments. இதுல 2 விதமா நம்ம லேர்ன் பண்ண போறோம். இப்போ பொசிஷனல் ஓன்லி ஆர்குமெண்ட்ஸ். சோ இது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா you can specify that a function can have only positional arguments or only keyword arguments. So இது வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓன்லி பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸே அதை ஆக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றப்போ
To specify the function can have two types of arguments, position arguments or keyword arguments. Only position means only position arguments follow ஆகணும்ன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்? You have to put comma backward slash forward slash. இப்போ இந்த ஆர்குமெண்ட் கொடுத்திருக்கீங்களா, இந்த ஆர்குமெண்ட் இந்த வேரியபிள் கொடுத்திருக்கீங்களே, இந்த வேரியபிளுக்கு பக்கத்துல காமா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த வேரியபிளுக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட் மட்டுமே அக்செப்ட் பண்ணும். நீங்க x is equal to 3 and கொடுத்தீங்கன்னா எரர் வந்துடும். கீவேர்ட் ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணாது. நீங்க இந்த ஃபங்க்ஷன் உள்ள இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா நீங்க கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாது. கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாது. சாரி, ஷோ இட் நவ. இப்போ நான் இங்க பாருங்களேன், நான் def of display, ஓகே, def of display function. இப்போ நான் நேம் கொடுத்துட்டேன், இங்க நான் நேம் கொடுத்துட்டேன், கரெக்டா? இப்போ நான் இப்ப என்ன பண்ண போறேன், print of name கொடுத்துறேன். நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் சாயன் கொடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. இப்ப நான் இந்த மாதிரி இங்க நான் எதுவுமே இந்த வேரியபிளுக்கு அப்புறமா நான் எந்த ஸ்பெசிஃபை பண்ணல. சோ நீங்க பொசிஷன் ஆர்குமெண்ட் என்ன கொடுத்துக்கலாம், கீவேர்ட் ஆர்குமெண்ட் என்ன கொடுத்துக்கலாம், எந்த பிரச்சனை கிடையாது. அதுவே நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க, என்னன்னுட்டு இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க, என்னன்னுட்டு நேம் காமா எண்ட் வித் அந்த வேரியபிள் பக்கத்துல காமா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எண்ட் பண்ணிட்டீங்க. தட் மீன்ஸ் இந்த வேரியபிள் வந்துட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாது, எரர் வந்துடும். பாருங்களேன், டிஸ்பிளே ஃபங்க்ஷன் காட் சம் பொசிஷனல் ஓன்லி ஆர்குமெண்ட்ஸ், ஆனா நீங்க கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கீங்க, அக்செப்ட் பண்ணாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், you should not pass it like this one, you have to pass it in this way only. Understand ஆயிட்டிருக்காமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டிருக்கா? பொசிஷனல் ஓன்லி ஆர்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ல டிஃபைன் பண்றோம்னா அந்த வேரியபிள் பக்கத்துல இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அப்ப அந்த வேரியபிளுக்கு பொசிஷனல் வேல்யூ தான் கொடுக்கணும்னுட்டு. அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ் மேம். இப்போ கீவேர்ட் ஓன்லி ஆர்குமெண்ட்ஸ் அன்னப்ப ப்ரிஃபிக்ஸ் வித் முன்னாடி அந்த ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டார் காமான் வச்சுக்கணும். ஸ்டார் காமான் வச்சுக்கினீங்கன்னா அது ஓன்லி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டுமே அக்செப்ட் பண்ணுதுன்னுட்டு. சோ இப்ப பாருங்களேன், def of இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூ क्वेश्चंस ரொம்ப வாட்டி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டு இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்ப எந்த மாதிரி ஆப்ஷன் சூட்டபிள் ஆகுதுன்னுட்டு அந்த மாதிரி. சோ அதுக்காக சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன், டீடைல் கொடுத்துறேன். டீடைல் இப்போ நான் ஏஜ் கொடுத்துடுறேமா. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க கொடுத்துடுறேன் ஸ்டார் கமான் கொடுத்துட்டேன். அப்படி என்னது, இந்த ஏஜ் வேரியபிள் ஓன்லி கீவேர்ட் ஆர்குமெண்ட் எடுத்துக்கோன்னுட்டு, ஏஜ் வேரியபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட் மட்டும் தான் எடுத்துக்கோன்னுட்டு பிரிண்ட் ஆஃப் ஏஜ் கொடுத்துடுறேன். நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட் கொடுக்காம ஓன்லி வேல்யூ கொடுத்துட்டேன், எரர் வந்துடும். So detail takes 0 positional arguments but 1 was given on it. அதுதான். சோ பாருங்களேன், ப்ராப்பரா வந்திருக்கு பாருங்க. இது என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீங்க டேக் 0 மீன்ஸ் இது வந்துட்டு நீங்க கீ கொடுக்கணும். கண்டிப்பா கீ கொடுத்தா மட்டும்தான் அது கீவேர்ட் ஓன்லி ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்ட் ஓன்லி ஆர்குமெண்ட்ஸ்னா நீங்க அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்கும் போது கீவேர்ட் பிரகாரமா கொடுத்தாத அக்செப்ட் பண்ணிக்கோன்னுட்டு. சோ இப்ப பாருங்களேன், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுட்டு அப்பதான் ஒர்க் ஆகுது, இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஓகே கைஸ், டேக் கேர். வில் மீட் ஆன் டுமாரோ செஷன். பை பை. Hope you learned thoroughly. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and click the bell icon for more notifications. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye bye.